ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல SST டோக்கனோட வைகுண்ட துவார தரிசனம் பத்தின அப்டேட் லேட்டஸ்டா என்ன டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, TTD ரீசெண்டா என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், இப்போ தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் லேட்டஸ்டான TTD ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சுக்கணும், SST டோக்கன் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்லாட் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், கூட்ட நிலவரம், இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் இதில் தான் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நீங்கள் டெலிகிராமில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட் ஆகி இப்போ 14ஆம் தேதிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. டைம் வந்து 6:17 ஸ்டேட்டஸ் படி நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்லாட் அவைலபிள் பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி விடிய காலையில் 2 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்லாட்டு. 2 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் மொத்தமாக 25,787 டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,942 டிக்கெட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 45,729 டிக்கெட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதை விட கொஞ்சம் 5,000 10,000 டிக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா தெரியும். ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டோக்கன் வாங்கிட்டு எடுத்து ஷேர் பண்ண வீடியோ. எல்லா இடத்துலையுமே கவுண்டர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம், இந்த 3 இடத்துல தான் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் போயிட்டு வாங்கிக்கோங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசத்தில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்க ஸ்க்ரீனில் வந்து 6:05, ஸோ இப்போ 6 மணிக்கு தான் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத அவர் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் போனீங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து 46,398 டோட்டலாக இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 45,729 டிக்கெட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 40,000 அப்படின்ற ஆவரேஜில் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை விட வந்து ஒரு 5,000 10,000 டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. எல்லா கவுண்டரும் ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 13ஆம் தேதி நாளைக்கு, ஸோ நாளைக்கு தரிசனத்துக்கான SST டோக்கன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ 14ஆம் தேதிக்கான டோக்கன்ஸ் ஸ்டார்டிங் ஆகி ரன்னிங்கில் இருக்குது. சப்போஸ் வந்து விடிய காலையில் என்னால் பார்க்க முடியாது, மத்தியானம் ஸ்லாட் வேணும்னா கூட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்லாட்டில் பாருங்கள் டிக்கெட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்லாட்டுக்குமே ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக போட்டு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இந்த ஸ்லாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் SST டோக்கனோட கரண்ட் அப்டேட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 19ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூவாக 24 ஹவர்ஸும் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். கண்டினியூவாக டிக்கெட்ஸ் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்காங்க பாருங்கள், சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோக்கன் வில் பி இஷ்யூ கண்டினியூஸ்லி டில் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் இருக்க டோக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அன்னன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 14ஆம் தேதியோட டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து 14 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 15ஆம் தேதியோட டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 16, 17, 18, 19, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டோக்கன் ஒரு டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டேட்டு ஓப்பன் பண்ணி அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கவுண்டர் க்ளோஸ் ஆகாது. போகிறவங்க கண்டினியூவாக வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு என்னைக்கு டோக்கன் கிடைக்குதோ அன்னைக்கு நீங்கள் போய் தர்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ரீசெண்டாக வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயம். க்ரௌடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 5:30 மணி ஸ்டேட்டஸ் வந்து அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயோட ஸ்டேட்டஸ் பார்த்தாலே தெரியும். ஃப்ரீயாக தான் லைனில் மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பெரிய அளவில் க்ரௌடுன்னு நமக்கு சொல்கிறதில்ல. வெளியில் வெயிட் பண்ணவும் தேவையில்லை. போக போக அப்படியே வந்து க்யூக்கு போய்ட்டு டோக்கன் வாங்குற மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டஸுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆஃப்லைனில் நம்ம திருமலாவில் வந்து ரூம்ஸ் வந்து CR ஆஃபீஸில் தான் போய் எடுக்கணும். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 6 மணியோட ஈவினிங் 6 மணி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது திருமலையில் இருக்கக்கூடிய CR ஆஃபீஸில் வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது.
ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக ரூம் வந்து அலாட் ஆகுது. அதாவது ஒரு ரூம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 30 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கான ரூம் அலோகேஷன் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய க்ரௌட் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த 10ஆம் தேதி வந்து வைகுண்ட துவார தரிசனம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு 11ஆம் தேதியும் தான் தரிசனம் பார்க்கணுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து போவாங்க. அடுத்து போனோன்னா 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் இருக்க நாட்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பொங்கல் லீவில் போகிறேன் 15, 16ஆம் தேதியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஸ்டேட்டஸ் பாருங்கள். இப்போ வந்து 6:28 நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 6:24 ஸ்டேட்டஸ் படி சேம் நான் சொன்ன டிக்கெட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவைலபிள் இருக்குது ஒரு ஸ்லாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அப்டேட்டை இமீடியட்டாக உங்களுக்கு டெலிகிராம் வழியாக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணி போல் 14ஆம் தேதிக்கான ஸ்லாட் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 13ஆம் தேதியோட டிக்கெட் வந்து 5 மணிக்கு பாருங்கள். 5 மணியோட அப்டேட் படி 5:02க்கு ஒரு 12 டிக்கெட் தான் இருந்திருக்கு. ஸோ 13ஆம் தேதி முடிய போகுது அப்படின்னும் போது 14ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. 14ஆம் தேதி முடியுது அப்படின்னா அடுத்து 15 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு கண்டினியூவாக 19ஆம் தேதி வரைக்கும் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எப்போ போனாலும் டிக்கெட்ஸ் இருக்கும். தேவைப்பட்ட டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சிஆர் ஆஃபீஸில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. நேரடியாக போய்ட்டு ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கான அப்டேட் இது தான். நீங்களும் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு திருமலைக்கு தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்க, இல்லை இன்றைக்கி தர்ஷன் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். பட் இந்த வருஷம்தான் ஒரு சில பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான சம்பவம் அப்படின்றனால இந்த வைகுண்ட ஏகாதசி மறக்க முடியாத ஒரு சம்பவமாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது நேற்று எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்தாங்க, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். நேற்று தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்கள்னு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப கம்மி தான். 53,013 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தரிசனம் மட்டும்தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து பார்த்தோன்னா மினிமமாக வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஏர்லி மார்னிங்லாம் போனீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா 2 மணி ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்தில் காலையில் பார்த்துடலாம். இதுவே மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 300 ரூபாய் அதே மாதிரி 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தரிசனமே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய டைம் அப்டேட்டாக இருக்குது. உங்களுக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் இருந்தோம், சீக்கிரமாக தர்ஷன் பார்த்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னீங்கன்னா எந்த கவுண்டர்னா உங்களுக்கு பாருங்கள் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் க்ரௌடெல்லாம் வந்து இல்லை. போகிறவங்க அப்படி எப்படி டிக்கெட் வேணும் அப்படின்னா வாங்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். கவுண்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு டோக்கன் கொடுக்குறது வந்து விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம். பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் இருக்கக்கூடிய கவுண்டர் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும். அங்கே டோக்கன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மற்ற கவுண்டர்ஸில் வாங்கிட்டு நடந்து போகிற பிளான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நடந்து வந்து போகலாம். நேற்று கவுண்டரில் வந்து நாளைக்கான டோக்கன், அதாவது 13ஆம் தேதி டோக்கன் வாங்குறதுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு தான். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இப்போ கூட வந்து பாருங்கள் ஒரு 6:30 மணிக்கு ஒருத்தர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 14ஆம் தேதிக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டோம், க்ரௌடே இல்லை. ஸோ நாங்கள் வந்து திருப்பதிக்குள்ளே இருந்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கவுண்டர் போகிறவங்க வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கவுண்டர் ஃப்ரீயாக இருக்க பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். போகிறத பொறுத்து தான் இருக்குது. க்ரௌடு இனிமேல் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகிரும், பெரிய லெவலில் இஷ்யூ இருக்காது. நாம் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய தகவல் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் கரண்ட்டாக திருமலாவில் இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. நாளைக்கு வந்து உங்களுக்கு டோக்கன் முடிஞ்சிருச்சு, 14ஆம் தேதிக்கு கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து 15ஆம் தேதிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. பொங்கல் லீவில் திருமலா தர்ஷன் போகிற பிளான் இருக்குன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. க்ரௌட் அப்படின்றது டோக்கன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. பெரிய லெவலில் ரஷ்ஷெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது.
போனீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஆனால் இப்போ 14ஆம் தேதிக்கு போகுது அப்படின்றனால நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டுருக்கவங்க கண்டிப்பாக டோக்கன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.